தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவு தமிழகத்துக்கு பேரிழப்பு என இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ரவி பச்சமுத்து அளித்த பேட்டியில், மக்களுக்காக உழைத்த நல்ல தலைவர் விஜயகாந்த் எனவும், வாழ்நாளிலேயே நடிகர் சங்க பொறுப்பில் இருந்தபோது மக்களுக்கு நன்கொடை அளித்தவர் எனவும் புகழாரம் சூட்டினார். விஜயகாந்த் நல்ல உழைப்பாளி, திறமைசாலி எனவும், முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா என ஆளுமைகள் இருந்த காலத்திலேயே அரசியலுக்கு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் ஆனவர் எனவும் தெரிவித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மறைவு அவரது குடும்பத்திற்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு பெரும் இழப்பு என டாக்டர் ரவி பச்சமுத்து தெரிவித்துள்ளார். மக்களுக்காக உழைத்த ஒரு நல்ல தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வாழ்நாளிலே நடிகர் சங்கத்திலிருந்து மக்களுக்காக அவர் நன்கொடைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல உழைப்பாளி, திறமைசாலி, ஜெயலலிதா, கலைஞர் என்ற ஆளுமை இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவர். வந்ததோடு இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்தார். அவர் மறைந்தது அவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்ம தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிறந்த நடிகரும் அர்ப்பணிப்புள்ள தலைவருமான விஜயகாந்த் மறைவு ஆழ்ந்த வேதனை அளிப்பதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் சினிமா, அரசியல், சமூக சேவை ஆகியவற்றில் அவர் ஆற்றிய சிறப்பான பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் என தெரிவித்துள்ளார். பசிப்பினி தீர்த்த பொன்மன வள்ளல் கேப்டன் விஜயகாந்தின் மறைவுக்கு புகழஞ்சலி செலுத்துவோம் என எக்ஸ் பதிவிட்டுள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர், அவரது ரசிகர்கள் மற்றும் தேமுதிக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என குறிப்பிட்டுள்ளார். தன் ஒவ்வொரு செயலிலும் மனிதநேயத்தை கடைபிடித்து வாழ்ந்த விஜயகாந்த் என கூறி நடிகர் கமல்ஹாசனும் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர் கேப்டன் எனவும், எதற்கும் அஞ்சாத துணிச்சலே அவரது அடையாளம் எனவும் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். சினிமா, அரசியல் என இரு தளங்களிலும் தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றும் நிலைத்திருப்பார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜயகாந்தின் மறைவு தமிழ்நாட்டின் பொது வாழ்வுக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கடும் உழைப்பால் திரையுலகின் உச்சத்தை தொட்ட உன்னத கலைஞர் விஜயகாந்த் எனவும், தமிழ் மொழி, இன உணர்வுடன் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு என்றும் ஆதரவு வழங்கினார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எனது கண்ணீர் வணக்கம் என தனது ஆழ்ந்த இரங்கலை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ் திரை உலகிலும் அரசியல் துறையிலும் அவர் படைத்த சாதனைகள் காலத்தால் அழியாதவை எனவும், உலகெங்கும் வாழும் அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் எனது ஆறுதலை தெரிவித்து இப்பெருந்துயரில் பங்கெடுக்கிறேன் என சீமான் குறிப்பிட்டுள்ளார். தேமுதிகவின் நிறுவனரும் தலைவருமான அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயரமும் வேதனையும் அடைந்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான இரங்கல் செய்தியில், தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமாகி அனைவரின் மனங்களையும் வென்றவர் விஜயகாந்த் எனவும், அரசியலையும் திரை வாழ்வையும் கடந்த அற்புதமான மனிதர் என்றும், அனைவரையும் சமமாக மதித்தவர் விஜயகாந்த் எனவும் கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்தின் மறைவு செய்தியை கேட்டு மிகுந்த துயருற்றேன் என விசிக தலைவர் திருமாவளவன் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் விஜயகாந்த் மறைவு தமிழ் சினிமாவுக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் பேரிழப்பு எனவும், அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினர், கட்சி தோழர்கள், ரசிகர்கள், திரை உலகினர் ஆகிய அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல் எனவும் குறிப்பிட்டுள்ளார்.